الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في احكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أنشأكم في الأرض واستعمركم فيها قال النبي صلى الله عليه وسلم يغرس غرسا فيأكله إنسان أو بهيمة إذا كان له صدقة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா வளங்களையும் அவனுக்கு கொடுத்து குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனை பார்த்து கூறுகிறான், இன்னி ஜாஇலுக ஃபில் அர்தி ஹலீஃபா. மனிதன் எனக்கு பகரமாக பூமியிலே எனக்கு பிரதிநிதியாக ஹலீஃபாவாக இருப்பான். அல்லாஹ்வின் ஸ்தானத்தில் இருந்து இந்த பூமியை அவன் பாதுகாப்பான். ஹலீஃபா என்றால் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று நடப்பது, அவனுடைய வளங்களை அவன் அருளிய ரஹமத்துக்களை அனுபவித்தோடு மட்டுமல்லாமல் அந்த வளங்களை பாதுகாப்பது. பூமியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மனிதனுக்கு உள்ளது. மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இலவசமாக வழங்கியிருக்கிறார். நாம் குடிக்கக்கூடிய நீர் நமக்கு இலவசம். நமக்கான நிலம் அல்லாஹ் தஆலா இலவசமாக வழங்கியுள்ளான். நெருப்பு, காற்று, ஆக்சிஜன் இலவசம். ஆகாயம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் இலவசமாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை மனிதன் தன்னுடைய சொந்த உழைப்பால் தான் வாங்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்தால் உலகம் ஸ்தம்பித்து போகிறது. அதனால்தான் தஃப்சீர் கலை விரிவுரையாளர் அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு எதுவெல்லாம் அவசியமோ, எவையெல்லாம் அவசிய தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுக்கு இலவசமாக மிக அதிகமாக வழங்கிவிட்டார். எது ஆடம்பரமோ, எது அனாவசியமோ அவற்றை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அளந்து வழங்கியிருக்கிறான். தங்கம், வைரம், வைடூரியம் இவையெல்லாம் மனிதனுக்கு அனாவசியம், ஆடம்பரியம். அவற்றை அல்லாஹ் தஆலா அளந்து வழங்கியிருக்கிறான். சுருக்கமாக சொல்வதானால் எது மிக உயர்ந்த பொருளாக இருக்குமோ, எதை மனிதன் அவ்வளவு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாதோ அதனை அல்லாஹ் தஆலா இலவசமாக வழங்கிவிட்டான். எது இருப்பதிலே தாழ்ந்ததாக இருக்கும் அதனை அல்லாஹ் தஆலா விலை உயர்ந்ததாக வைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு தண்ணி பாட்டிலையும் தங்கத்தையும் கொடுத்தா எது வாங்குவார்? தங்கத்தை தான் வாங்குவார். ஆனால் தங்கத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. தங்கம் இல்லாமல் உயிர் வாழ்ந்து விடலாம், தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது.
ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஒரு மனிதன் உஹது மலை அளவுக்கு நன்மையின் குவியல்களை நாளை மறுமையிலே எடுத்து வருவான். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பார்த்து கேட்பான், நீ சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அடியான் அகந்தையாக, ஒரு பெருமை, அந்த அகந்தையில் சொல்வான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கேன், உஹது மலை அளவுக்கு நன்மையின் குவியல்களை கொண்டு வந்திருக்கிறேன், நான் சோனம் செல்வதற்கு இந்த நன்மையின் குவியல் போதுமானது அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மலைக்கை அழைப்பான், அழைத்து சொல்லுவான், இந்த அடியார இந்த நரகம் இருக்கு தெரியுமா, அந்த பக்கம் கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்வான். அந்த மலைக்கு கூப்பிட்டு போய் நரகத்தின் வாசலில் அல்ல, நரகத்திற்கு வெகு தூரம், நரகத்தின் அனல் அடிக்கக்கூடிய ஒரு இடம், நரகத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போல, நரகம் எங்கேயோ இருக்கு, அதனுடைய அனல் காற்று வீசும் அல்லவா, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறாரு அந்த மலைக்கு. தண்ணீர் தாகம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மலக்குகிட்ட கேட்கிறாரு, எனக்கு தண்ணி வேணும், தண்ணீர் வேண்டுமானால் அதற்கு இங்கு விலை இருக்கிறது, என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வச்சிருக்க தெரியுமா, உஹது மலை அளவுக்கு அந்த நன்மையில் பாதியை தரணும். ஒரு டம்ளர் தண்ணீருக்கு உஹது மலை அளவுக்கு உள்ள நன்மையில் பாதியை தந்தரணும் அப்படிங்கிற, வேற வழி இல்லை. இப்பொழுது அவருக்கு தண்ணீர் கொடுத்தே ஆக வேண்டும், அதனால் அந்த நன்மையின் குவியலில் பாதியை கொடுத்துட்றாரு. வாங்கி தண்ணீரை குடிச்சிட்றாரு. 2 எட்டுகள் கூட எடுத்து வைக்க முடியவில்லை, மறுபடியும் தண்ணீர் தகிக்கிறது, தாகம் தாக்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் அந்த மலர்கிட்ட கேட்குறாரு, இன்னொரு பாதி நன்மையின் குவியலில் இன்னொரு பாதியும் கொடுத்துருங்க. அந்த நன்மையின் குவியலை கொடுத்து விட்டு தண்ணீரை வாங்கி குடிச்சார். அப்பொழுதும் அவருக்கு தண்ணீர் அடங்கிய பாடில்லை. இப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த அடியானை அழைக்கிறான், அழைத்து கேட்கிறான், இப்போ சொல்லு, நீ எப்படி சோனம் செல்ல முடியும்? அப்பொழுது அந்த அடியான் சொல்கின்றான், இறைவா, உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை பார்வை இல்லை என்றால் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். இன்று நமக்கு பல வளங்கள், பல அருட்கொடைகள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கிடைக்கிறது. அதனால் அதனுடைய மகத்துவம் தெரிவதில்லை. நீர், நிலம், ஆகாயம், காற்று இவற்றையெல்லாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதன் இவற்றை கெடுத்து கொண்டிருக்கின்றான். நீரை நாசமாக்குகிறான், வீண் விரயம் செய்கின்றான். காற்று, இன்னைக்கு காற்று மாசடைந்து விட்டது. மாசடைவதற்கான காரணம் என்ன? மனிதன் செய்யக்கூடிய செயல்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை ஒரு கட்டமைப்பு, ஒழுங்கமைப்போடு படைத்திருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்திற்கு சில சட்டத்திட்டங்கள் உண்டு. கோடான கோடி ஆண்டுகள் அந்த கட்டமைப்பின்படி இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடான கோடி ஆண்டுகள் சூரியன் எந்த இடத்தில் உதிக்க வேண்டுமோ அந்த இடத்துல தான் உதிச்சுட்டு இருக்கு. சூரியன் உதிக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு மாறி உதித்தால் என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு கெட்டு போய்விடும். நட்சத்திரம், நிலவு, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள கோடான கோடி கோலங்கள், கோள்கள் அனைத்தும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையிலே சரியாக சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வின் அந்த ஒழுங்கமைப்பை, சட்டங்களை மீறக்கூடிய ஒரே படைப்பு யார் தெரியுமா? மனுஷன்தான். அந்த மனிதன் இந்த ஒழுங்கமைப்பில் இருந்து சற்று மாறுபடும் பொழுது அதனுடைய விளைவுகளை எல்லா உயிரினங்களும் சந்திக்க நேர்கிறது. மிக பிரம்மாண்டமான படைப்பு சூரியன் அல்லாஹ்வின் சட்ட திட்டங்களுக்கும் ஒழுங்கமைப்புக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா குல்ல ஷைஇன் கலக்னாஹு பிகதர். நாம்
இந்த படைப்பினங்களை ஒரு கட்டமைப்போடு ஒழுங்கமைப்போடு படைத்து இருக்கின்றோம். வகுல்ல ஷைஇன் இன்தஹு மிக்தார், ஒவ்வொரு படைப்பிற்கும் அதற்கான ஒரு அளவுகோல் இருக்கின்றது, ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எல்லா படைப்பும் சீராக செம்மையாக செயல்படுகிறது மனிதனை தவிர. மனிதன் செய்யக்கூடிய இந்த அத்துமீறல்களால் உலகத்திலே ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை இன்று மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் ஃபஸாதுகள், குழப்பங்களும் பல இயற்கை சீற்றங்களும் வெளியாகுவதற்கு காரணம் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் தரையிலும் கடலிலும் இயற்கை சீற்றங்கள் நிகழ்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னைக்கு ஏற்படக்கூடிய கடுமையான வெயிலாக இருக்கட்டும், இன்று நடக்கக்கூடிய நிலநடுக்கங்கள், இவற்றுக்கெல்லாம் காரணம் மனிதன் இயற்கை வளங்களை அழித்து கொண்டு இருக்கிறான். வெனிசுலான்ற நாடுல மிகப்பெரிய அளவில் கடந்த ஜூன் 24, 2026 மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. ரிக்டர் அளவுகோலில் 7.2, அதிகமாக 7.5 அளவுக்கு நிலநடுக்கம் பதிவாகினது. கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் கடுமையான பாதிப்பு. அந்த நிலநடுக்கத்தால் 7 மாநிலங்களில் கடுமையான பாதிப்பு. இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11,000க்கும் அதிகமான மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். 42,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எங்கன்னே தெரியல, காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன, எதுவுமே தெரியல. 15,000 குடிமக்கள் அந்த மாநிலங்களிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். பல கட்டிடங்கள், பல மருத்துவமனைகள் தரையோடு தரையாக இடிந்து விழுந்து விட்டது. இப்படி மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் புதிதல்ல, இதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளில் ஏற்படுகின்றது. இன்னொரு மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னா, ஐரோப்பாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. ஐரோப்பா நாடுகளில் சில நாடுகளில் அவங்களுக்கு ஏசியே தேவைப்படாது, எந்த நேரமும் கூலிங்காக இருக்கும் அந்த நாடு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீடுகளில், நம்ம ஆஃபீஸ்களில் நம்ம ஏசி மாட்டி வச்சிருக்கிற மாதிரி அவங்க இந்த சூழல் வெப்பமாக இருப்பதற்காக ஹீட்டர் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது அங்குள்ள இயற்கையின் சூழல், எப்பொழுதுமே கூலிங்காக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே நேர் மாற்றமாக இருக்கிறது. கடுமையான வெயில், நம்மூரில் இருப்பதை விட அதிகமான வெயில் அந்த குளிர் பிரதேசங்களில் கொளுத்துது. 40 செல்சியஸில் இருந்து 45 செல்சியஸ் வரை வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, காணொலிகளில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. டயர் அப்படியே உருகி ஓடுது, காரில் உள்ள அந்த கண்ணாடி அப்படியே அந்த இதில் வெடிக்குது. தார் இருக்கும் தெரியுமா ரோட்டில், அந்த தார் அப்படியே உருகி ஊற்றுகிறது. 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லோரும் மரணமாகிக் கொண்டிருக்கிறார்கள் வெயிலின் அந்த வெப்பம் தாங்க முடியாமல். இப்படி உலகெங்கிலும் வெப்பமும் வெயிலும் அதிகமானதற்கு காரணம் WHO அப்படின்ற அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு சொல்லுது, குளோபல் வார்மிங், புவி வெப்பமாயிடுச்சு. நாம் வாழக்கூடிய பூமியிலிருந்து மாசுபட்ட காற்று, இதனால் புவி வெப்பமாகிவிட்டது. அதனால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. நாம் காணக்கூடிய சூரியன், அதனுடைய
ஒளி வெளிச்சம் நேரடியாக பூமிக்கு வந்து படுவது கிடையாது. எல்லோருக்கும் தெரியும், ஓசோன் படலம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டது. இது இப்போ சொல்லலை, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டது. அதிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் நேரடியாக படைப்பினங்களை தாக்குகிறது. அதனால் பல்வேறு பேரழிவுகள் ஏற்படுகின்றது. நிலநடுக்கம், வெயில் அதிகமாக இருக்கிறது, பல நோய்கள், பல வைரஸ் நோய்கள், கொரோனா போன்ற நோய்கள், குறிப்பாக சொல்கிறாங்க அந்த புற ஊதா கதிர்கள் புற்றுநோயை ஏற்படும் என்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களுக்கும் வைரஸ் போன்ற பல நோய்களுக்கும் காரணம் அந்த ஓசோன் படத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில் வந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களால் ஏற்படுகிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த ஓசோன் படலம் இருக்குதா இல்லையாவே தெரியல, அந்த அளவுக்கு அந்த ஓசோன் படலமே இல்லாத அளவுக்கு தோன்றுகின்றது என்பதாக அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் கூறுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் மனிதன் அவனை அல்லாஹு தஆலா கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியில் அவன் வாழ வேண்டும், இந்த பூமியை அவன் பாதுகாக்க வேண்டும், இந்த பூமியை அவன் பராமரிக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பதிலாக இந்த பூமியிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகிவிட்டது. அதனால் பல நோய்கள், கேள்விப்படாத பல நோய்களும் பல இயற்கை சீற்றங்களையும் மனித சமுதாயம் மட்டுமல்ல எல்லா படைப்பினங்களும் இன்று சந்தித்து கொண்டிருக்கின்றது. மழை பெஞ்சால் கடுமையான மழை, வெள்ளம் ஓடுற அளவுக்கு மழை, வெயில் அடித்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமான டிகிரியில் வெயில் அடிக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கின்றான். அவனுடைய மனோ இச்சைக்கும் அவனுடைய ஆசைக்கும், ஆசையல்ல அவனுடைய பேராசைக்கு இந்த உலகத்தை பலிக்கடாக்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது மனிதன் படைத்ததற்கான மிக முக்கிய நோக்கம் இபாதத். இபாதத் என்றால் அதற்கான பொருள் வணக்க வழிபாடு, தொழுது கொண்டிருக்கணும், அல்லாஹு தஆலா வகுத்த வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பது மட்டும் அல்ல, அதற்கான பொருள் விரிவானது. வணக்க வழிபாடு என்றால், இபாதத் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. வெறுமனே தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் இபாதத்தில் வரும். தொழுது நோன்பு வச்சுட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பாடற்ற ஒருவன் வாழ்க்கையை வாழ்கின்றான் என்றால் அவன் இபாதத்தை முழுமையாக செய்யலை. இபாதத் என்பதற்கு மிக ஆழமான பொருள் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்யணும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹலாலாக சம்பாதிக்கும்படியும் ஹலாலாக உண்ணும்படியும் ஹலாலாக உடுத்தும்படியும் ஏவி இருக்கின்றான், இதை செய்யணும். ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி அல்லாஹு தஆலா நம்மை ஏவி இருக்கின்றான். ஹராமை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இபாதத். வெறுமனே தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஆனால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, என்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் சரியாக இருந்தால் இபாதத்தை நான் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இந்த இபாதத்தில் கட்டுப்பட்டதுதான் இந்த பூமியை பராமரித்தல். அடுத்த இமாரத், இந்த பூமியை பாதுகாத்தல். இந்த பூமியை பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் மனிதனுக்கு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கலீஃபா, என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறேன் என்பதாக மனிதனை சொல்கிறான். வேறு எந்த படைப்பையும் அல்லாஹு தஆலா கலீஃபான்னு சொல்லலை. சூரியனை அல்லாஹு தஆலா கலீஃபான்னு சொல்லலை. ஒரு யானையையோ அல்லது சிங்கத்தையோ அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லலை. மனிதனை தான் அல்லாஹு தஆலா கலீஃபான்னு சொல்லியிருக்கான். அந்த பொறுப்பை மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கின்றான். காரணம், மற்ற படைப்பினங்கள் அல்லாஹுவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். மனிதன் தான் அல்லாஹுவின் கட்டளையை மீறக்கூடியவன். அதனால் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கான். உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பொறுப்போடு நடந்து கொள் என்று அல்லாஹு தஆலா மனிதனிடத்திலே சொல்லியிருக்கின்றான். ஆனால் அந்த பொறுப்பை ஒவ்வொரு முறையும் மனித சமுதாயம் மீறிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் இந்த பொறுப்பை தட்டி கழிப்பதாகும் அல்லது இந்த பொறுப்பை மீறக்கூடிய விளைவை இந்த பூமியிலே உள்ள எல்லா படைப்புகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. வெயில்னால,
ஒரு பூகம்பத்தினால், ஒரு நிலநடுக்கத்தால் மனிதன் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களும் பாதிக்கப்படுகிறது. கடுமையான மழை, வெள்ளம், மனிதனுடைய செயல்பாடுகளால் கடுமையான மழையும் வெள்ளமும் ஏற்படுகிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய படைப்புகள் அனைத்துமே, எல்லா படைப்புகளும் பாதிக்கப்படுகின்றது. மனிதன் ஏவுகணையை தயார் செய்கின்றான். எல்லா நாடுகளையும் ஏவுகணை வச்சிருக்கு. தயாரிச்சிட்டோம் அப்படின்றதுக்காண்டியே மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்கின்றது. ஒரு நாட்டின் மீது ஒரு ஏவுகணையை போட்டால் அதனுடைய பாதிப்பு அந்த நாட்டுக்கோ அந்த மக்களுக்கோ அல்ல, சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும், சொல்லப்போனால் பூமிக்கே அது பாதிப்பு என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாக்கின்ற இடத்துல ஒரு அணு ஆயுதத்தை போட்டு அந்த இடத்தை அழித்தாங்க. மிகப்பெரிய பேரழிவு. அதனுடைய தாக்கத்தை இன்று வரை இந்த நாட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதனுடைய கரங்களால் நிகழக்கூடிய பேராபத்துக்கள் இதெல்லாம். வேகமான வளர்ச்சி, இன்னைக்கு வேகமாக வளர்ந்தோம், வேகமாக எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற வேட்கையிலே மனித சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய இந்த போட்டி உலகத்திலே எப்படியாவது எதையாவது நாம் செய்துவிட வேண்டும், சம்பாதித்து விட வேண்டும் என்ற வேட்கையிலே மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், அதனுடைய விளைவுகளை இந்த பூமியிலே உள்ள எல்லா படைப்பினங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் சாப்பிடக்கூடிய சாதாரண பழங்கள் கூட அப்படியே இயற்கையாக சாப்பிடுவது கிடையாது. அதில் பல பூச்சிக்கொல்லி, அது சீக்கிரமாக படுக்க வைக்கணும் அப்படின்ட்டு பல நிறமிகள் கலக்கப்படுகின்றது. அந்த நிறமிகளாலும் புற்றுநோய் ஏற்படும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நாம் உண்ணக்கூடிய நெல், அரிசியிலையும் பல யூரியாக்கள் கடக்கப்படுகின்றது. இப்படி நாம் உண்ணக்கூடிய உணவை கூட நஞ்சாக்கி கொண்டிருக்கின்றோம். சீக்கிரமாக கிடைக்கணும், லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை நாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பல இயற்கைக்கு மாற்றமான செயல்களை மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பல யுகையிரன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வின் படைப்பினங்களை மனிதன் மாற்றிக்கொண்டிருக்கின்றான். அதனுடைய விளைவை மனிதன் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இயற்கையான முறையில் உள்ள கோழியை யாரும் சாப்பிட்றது கிடையாது. நாட்டுக்கோழி, இன்னைக்கு நாட்டுக்கோழியை இயற்கையாக தயாரிக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. 40 நாளில் ஒரு கோழியை தயார் செய்து, அது உயிருள்ள ஜீவன் என்றோ அதை கோழி என்றோ சொல்ல முடியாது, கறிக்காக ஒரு பிராணியை தயார் செய்ய 40 நாள் கோழியை தயார் செஞ்சிடறாங்க. ஒரு 1 கிலோ 200 கிராம் அளவுக்கு ஒரு கோழி ரெடி ஆகிடுது 40 நாளில். கேட்டால் ஜனத்தொகை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இயற்கை அமைப்பை மனித சமுதாயம் கெடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காற்று மாசுபாடுக்கு மிக முக்கிய காரணம் வாகனங்களின் எண்ணிக்கை. மனித எண்ணிக்கையை விட இன்னைக்கு வாகனங்களின் எண்ணிக்கை பெருத்து விட்டது. எல்லார் வீட்லையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாகனம், அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த புகைகள், அதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சைனஸு, குழந்தைகளுக்கு தலைவலி, கண் எரிச்சல், எத்தனை நோய்களும் எத்தனை பிராபலங்களும் எத்தனை விதமான குழப்பங்களை மனிதன் சந்திப்பதற்கு காரணம் மனிதன் விளைவிக்கக்கூடிய விளைவுகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்தஉ ஷஜரத. எப்போ சொல்கிறாங்கன்னா மொத்தா போர் நடக்கும்போது சொல்கிறாங்க, தோழர்களே, நீங்கள் போர் செய்கிறன்ற பேரில் எந்த நாட்டின் மீதும் அத்துமீறக்கூடாது. அந்த நாட்டினுடைய பெண்களையோ குழந்தைகளோ வயோதிகர்களையோ நீங்கள் கை வைக்கக்கூடாது. எந்த போருக்கு போனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்வார்கள். யார் உங்களோடு மோதுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். எந்த அப்பாவியும் உங்களுடைய போர்களால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. 2வது, லா தக்தஉ ஷஜர. அங்கு உள்ள மரங்களையோ செடி கொடிகளையோ நீங்கள் வெட்டக்கூடாது. இயற்கை வளங்களை நீங்கள் சீரழிக்கக்கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
இன்னைக்கு எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றது. ரோடு அகலப்படுத்துகிறோன்ற பேரில் அல்லது வீடு கட்டுறோன்ற பேரில் எத்தனை மரங்களை, இயற்கை வளங்களை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதரிசு கர்சன், ஒரு அடியான் ஒரு மரத்தை வளர்க்கிறான், ஃபயகுலுஹு இன்சானன் அவ் பஹீமத்தன், யாரோ ஒரு மனிதனோ அல்லது ஏதாவது உயிரினமோ அதிலிருந்து பழங்களை எடுத்து சாப்பிட்டது என்றால் இன்கான லஹு சதக்கா, அது அவனுக்கு தர்மமாக சதக்காவாக ஆகும். நாம் வளர்க்கக்கூடிய மரம் என்பது சதக்கத்துல் ஜாரியா என்று இஸ்லாமிய மதம் காட்டி தந்திருக்கின்றது. இன்னைக்கு நாம் எத்தனை மரங்களை வெட்டி கொண்டிருக்கின்றோம். மரங்கள் குறைந்ததால், காடுகள் அழிக்கப்படுவதால் தான் காற்று மாசு ஏற்படுகின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை மரங்கள், நான் போகக்கூடிய ரோட்டில் எவ்வளோ மரம் இருக்கும், இன்னைக்கு ஒரு மரம் கூட இல்லை. மரம் இல்லை என்றால் நல்ல காற்று எப்படி மனிதனுக்கு கிடைக்கும்? நல்ல காற்று இல்லை என்றால் எப்படி உயிர் வாழ முடியும் மனிதன்? இப்படியே சென்றால் உலகம் அழிந்துவிடும், கியாமத் நாளுக்கான அறிகுறி என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. நிலநடுக்கம், பூகம்பம், கடுமையான வெயில், கடுமையான மழை, இவையெல்லாம் சோதனை. அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை சிறைச்சாலையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் ஒரு முஃமின் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் இந்த இயற்கை அமைப்பை கெடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. இது மிக முக்கியமாக மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நோயின் காரணமாக அல்லது இயற்கை சீற்றங்களின் காரணமாக ஏதாவது சோதனை வந்தால் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகின்றது, மிகப்பெரிய சோதனை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை திரட்டுகிறார்கள், மக்களை கூப்பிடுகின்றார்கள். மிகப்பெரிய வெப்பம் ஏற்படுகின்றது, மிகப்பெரிய சோதனையில் நாம் சிக்குண்டு விட்டோம். எனவே இறைவனிடத்திலே நாம் அதற்காக அழுது தொழுது துஆ செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களையெல்லாம் கூட்டி, கடுமையான வெயில் மட்டுமல்ல, கடுமையான பஞ்சம், மக்களையெல்லாம் கூட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மழைக்காக தொழுதார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கடுமையான வெயில் எடுக்கும் பொழுது மழைக்கான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். ஆக இயற்கை சீற்றங்களும் இயற்கை பேரழிவுகளும் ஏற்படுத்துவது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள். அதிலிருந்து மீள்வதற்கு மனிதன் செய்யக்கூடியது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அழுது தொழுது துஆ செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். இயற்கை வளங்களை முடிந்த அளவுக்கு கெடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் காட்டிய வழியில் நடக்கக்கூடிய நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.